ஒரு சிலர் எதிர்பார்த்து குடும்பத்துக்கு செலவழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவன் பாராட்டுவான், அவன் பாராட்டணும், இவன் சொல்லணும், அதை சொல்லணும் எதிர்பார்த்துட்டு இருப்பான். தம்பி டாக்டர் ஆகுவதற்கு இவன் காரணமாக இருந்திருப்பான், அல்லது அண்ணன் டாக்டர் ஆகுவதற்கு தம்பி என்ன செஞ்சிருப்பான், காரணமாக இருந்திருப்பான். இன்ஜினியர் ஆகுவதற்கு காரணமாக இருந்திருப்பான். பெரிய ஒரு லெவலுக்கு வர்றதுக்கு அண்ணனோ தம்பியோ காரணமாக இருந்திருப்பான். அதுக்கு பின்னால ஏதோ ஒரு வகையில் அமைஞ்ச மனைவி மோசமாக இருந்திருப்பான்னு வைங்களேன். அவன் அப்படியே திருப்பிட்டு போயிட்டான். நல்லவனாக இருந்தாலும் கூட மனைவியுடைய அந்த பேட்டர்ல அவன் மாறிட்டான்னு வைங்க. இவனுக்கு எந்த வகையில் தொடர்பு இல்லாத லெவலுக்கு ஆயிட்டு, அல்லது ஒரு எதிர்த்து பேசுற லெவலுக்கு ஆயிட்டுன்னு வைங்க. நான் பணம் கொடுக்காட்டி இவன் டாக்டர் ஆகிப்பான நினைக்கிறீங்க? இவன் போய் ரோட்ல செருப்பு தைச்சிட்டு இருந்திருப்பான். அத்தனை 15-20 வருடத்துடைய அத்தனை தர்மத்தையும் தூக்கி நரகத்தில் போடுற மாதிரி. நான் கொடுக்காட்டி இவன் நல்லா வந்திப்பான்னா நினைக்கிறீங்க? அப்படியே போயிருப்பான். அப்படின்னா நீங்க இவ்வளவு நாள் சைத்தானுக்கு என்ன தேவைண்டா, உங்களது பணம் உலகத்துக்கும் பிரயோசனம் இல்லாமல் போகணும், மறுமைக்கும் பிரயோசனம் இல்லாமல் போகணும். அதான் தேவைணும். சைத்தானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உலகத்துக்கு, ஏன்னா சைத்தான் வெறுமனே நரகம் மட்டுமல்ல, ஹிஸ் கேவலத்தை உண்டாக்கணும். அவனுக்கு நோக்கம் என்ன? கேவலத்தை உண்டாக்க வேண்டும். இப்ப நீங்க 15 வருஷமா அந்த செலவழிச்ச பணத்தை குடும்பத்துக்கு செலவழிச்சிருந்தா, அவங்களோட மனைவி பிள்ளைகளுக்கு செலவழிச்சிருந்தா சந்தோஷமாக கிடைச்சிருக்கும். அதுவும் கிடைக்கல. அவனுக்கு செலவழிச்சது அல்லாவுக்கா வேண்டி, அதை சொல்லி காட்டினால மறுமையில என்ன செய்யல, அது கிடைக்கவில்லை. இதை சொல்லுவதற்கான சந்தர்ப்பத்தை சைத்தான் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். ஒரு நாளும் இந்த மாதிரி சுட்டி காட்டி விடக்கூடாது.